Hi friends, welcome back to our Manidharmas YouTube channel. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் உரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி நாத்தா இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல மரமா, இல்லை பூச்செடியோ காய்கறி செடி எதுவா இருந்தாலும் அதனோட வேர் பகுதியிலேருந்து தான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸா இருக்கட்டும், தண்ணி சத்துங்க எல்லாத்தையும் உறிஞ்சு மற்ற பாகத்துக்கு அனுப்புது. அப்போ அந்த வேர்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பூச்சிகள், பாக்டீரியாஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்லேருந்தே வர ஆரம்பிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேர் அழுகல், தண்டு அழுகல், அப்புறம் கிழங்கு வச்சுருக்கோன்னா கிழங்கு அழுகல், அப்புறம் இலை வாடுறது, அப்புறம் இலையில மஞ்சளாக மாதிரி புள்ளி புள்ளியாக வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது வேர்லேருந்து வர்ற பாதிப்பு. சில விதைகள்லேருந்தே கூட கிருமி தொற்றால அந்த விதைகளில் கிருமி தொற்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மண்ணில் போட்டு அதை முளைச்சி வேர் விட்டு வளரும் பொழுதும் அந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகும். இது நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த வாடலா இருக்கும் செடி, இல்லைன்னா மஞ்சளாவே இருக்கும். நம்ம என்னதான் நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணணும் ட்ரை பண்ணாலும் மாறாது. அந்த வேரழுகள், அந்த தண்டழுகள், அந்த வேர்ல பிரச்சனை இருக்கும்பொழுது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் உரத்தை கொடுக்குறோம். இது வந்து நன்மை செய்யும் பூஞ்சை. இது என்ன பண்ணுது அப்படின்னா 2 என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த என்சைம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்புறம் கேட்டினோஸ் அப்படிங்கிற இந்த 2 என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோட செடிக்கு அதிகப்படுத்துது. நம்ம வேறு மூலமாக தான் சத்து உறிஞ்சப்பட்டு தண்டு மூலமாக ட்ராவல் ஆகுது இல்லையா நம்மளோட அந்த ஃபுட்டு, பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு. ஸோ அப்போ அப்படி அது ட்ராவல் ஆகும்போது அதுக்கு பாதிப்பு அப்படியே தடை வரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அந்த பாகத்துக்கு என்ன ஆகிடும், வாடல் வந்துடும், ப்ரௌன் ஆகிடும், இலை மஞ்சள் ஆகிடும், புளி புளியாக வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம அந்த சூடோமோனாஸ் போடும்பொழுது பவுடரோ இல்லை லிக்விடோ அதில் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேரில் ஊற்றுனீங்கன்னா வேரில் உறிஞ்சப்பட்டு அது பிளாக் பண்ணிச்சுல்ல அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் இது வேலை செய்யுது. இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா எல்லா விதமான காய்கறி செடிகள், பழமரம், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் நம்ம என்னென்னலாம் பயிர் பண்ணுறோம் அது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எந்த மாதிரியான நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வரும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலதுக்கு வந்து விதையிலே இருக்கும், சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா வேறு அழுகல். ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயில் அதிகமாக இல்லாமல் இருக்கிற இடங்கள்ல இந்த பிரச்சனை வேருக்கு அடியில் வர ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்போம், வெயில் பெருசாக இல்லை அப்படின்னா அந்த பாதிப்பு பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். மூடி இருக்கிற இடமா இருந்தா நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு, நம்ம தொட்டியில எல்லா க்ரோ பேக்ஸ்ல தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சூடோமோனாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 5-10 கிராம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில கரைச்சு நம்ம என்ன பண்றோம் வேர்ல ஊத்துறோம், செடிங்க மேலேயும் தெளிச்சு விடுறோம். ஓகேவா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து வந்து இதுல இருக்குங்க. ஸோ அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா வளர்ச்சிக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ நம்ம வேரழுகல், வாடல், தண்டழுகல், இலை புள்ளி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதோட வளர்ச்சிக்கும் இது என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. நெல் பயிர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதை நேர்த்தி பண்ணுவாங்க. அந்த விதை நேர்த்தி பண்ணும் பொழுதுமே நம்ம சூடோமோனாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிழல்ல உணர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் விதையை வந்து நம்ம தூவணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா சீக்கிரம் ஜெர்மினேஷன் ஆயிடும் சீடு. பிளஸ் இந்த வாடல், இந்த வேரழுகள், அந்த பிரச்சனை எல்லாம் அந்த விதையை தாக்காம, அந்த ஃபங்கல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து விதையவே தாக்காம இது பாதுகாத்துக்கும். நிறைய பேர் வந்து இந்த மழை அதிகமா தேங்கி தண்ணி நிக்குது பார்த்தீங்களா, நெல் பயிர் ஒரு நடவு நட்டுருவாங்க, நடவு நட்டு அது வளர்ற ஸ்டேஜ்ல வந்து அப்ப நல்லா மழை பெய்யும். நம்ம ஆடி மாசம் அந்த நடவு நடுறாங்க பார்த்தீங்களா, அப்பையிலேருந்து ஃபுல்லா மழை ஆரம்பிச்சிருக்கோம்ல, இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேருக்கு நம்ம சத்தை கொடுக்கறதுக்கு இந்த சூடோமோனாஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்னா 4-5 கிலோ எடுத்துட்டு ஒரு 100 கிலோ மண்புழு உரத்தோட நல்லா கலந்துட்டு உழவும் போதே கொடுத்துருங்க. அப்போ வந்து இந்த பிரச்சனை நமக்கு வரவே வராது. இந்த வேறு அழுகல் பாதிப்பு வந்ததுன்னா என்ன ஆயிடும், நாத்து நல்லா வளர ஆரம்பிக்கும் போது அந்த பூ விட ஆரம்பிக்கும் போதே வேறு அழுகி அப்படியே சாஞ்சிரும், மொத்த நாத்தே அழுகிடும். அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்றேன். இல்லை நாங்கள் அடிவரமா கொடுக்கலங்க, எனக்கு வந்து வந்துருச்சு இந்த பிரச்சனை, எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 1 லிட்டரு சூடோமோனாஸ் லிக்விடை வந்து உங்க நாத்தாங்கல்ல ஊற்றி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சா ஸ்ப்ரே பண்ணுங்க, ஸ்ப்ரே பண்ண முடியலன்னா நாத்தாங்கல்ல விட்டுருங்க. அப்போ அந்த தண்ணி நின்றுட்டு இருக்குல்ல அதுலேயே இது மிக்ஸ் ஆகி என்ன பண்ணும், கீழே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இந்த ஃபங்கலை, அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும்.
ஸோ இந்த மெத்தட்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். சப்போஸ் தென்னை மரம், மாமரம், இந்த மாதிரி மரங்களுக்கு இந்த வேரேறுகள் பாதிப்பு இருக்கு. முக்கியமா இந்த வாழை மரம் இதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தண்டை பாதிக்கும், வேற பாதிக்கும். அதோட சேர்ந்து அந்த கொலை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொலை வச்சிருச்சு வாழை மரம் அப்படின்னா அந்த கொலையுமே பாதிச்சிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வாழை மரத்தை சுத்தி ஒரு 2-3 அடி இடைவெளி விட்டு இந்த ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் 2 ஐட்டம் சொல்லுவேன். இன்னைக்கு சூடோமோனாஸ் பத்தி சொல்லிட்டேன், ட்ரைகோடர்மா விரிடியை பத்தி நாளைக்கு சொல்றேன். இந்த சூடோமோனாஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ எடுத்துக்கிட்டு ஒரு 10 கிலோ மண்புழு உரத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணி சுத்தி என்ன பண்ணுங்க வச்சு விட்டுருங்க. லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ண போறீங்க அப்படின்னா மரத்தோட குருத்து இருக்கும் இல்லையா, அந்த குருத்துல ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸோ நமக்கு வேர் மூலமாகவும் அதை போகணும், மேல இருந்தும் நமக்கு வந்து அது இழுத்துக்கணும். இந்த மாதிரி அது எடுத்துக்கும் பொழுது இந்த பாக்டீரியல் ஃபங்கை இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆயிடுங்க. ஸோ ரொம்பவே உபயோகமானது இது. வெய்ய நாள் மழை நாள்னு இல்லைங்க, எல்லா டைம்லயும் இந்த பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். காத்து மூலமாகவும் பரவும், மண்ணு மூலமாகவும் பரவும், விதைகள் மூலமாகவும் பரவும். ஒரு கண்ணுல இருந்து அது குட்டி போட்டிருக்கு, அந்த சின்ன கண்ணு வந்திருக்கு வாழைக்கண்ணு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் நம்ம வேற இடத்துல வைக்கும்போது அதுலயும் பரவும். ஸோ அதை கண்ட்ரோல், எப்பயுமே ஒரு புதுசா ஒரு கண்ணு நட போறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நீங்க சூடோமோனாஸ் மிக்ஸ் பண்ணி வேர்ல நனைச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்படாது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமா உங்களுக்கு எந்த பயிர்களுக்கு பிரச்சனை இருக்கு, இந்த வாடல் நான் சொன்னக்கூடிய அந்த அறிகுறிகள் இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அந்த பயிருக்கு எவ்வளவு குவான்டிட்டி எக்ஸாக்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். நான் இப்ப சொல்லியிருக்கிறது எல்லாமே காமன் பயிர்களுக்கு மட்டும்தான், சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேருக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இதை வாங்கிட்டேன் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்காக தான் மெயினா இன்னைக்கு போட்டேன். இவ்வளவுதாங்க. சூடோமோனாஸை இப்படிதான் பயன்படுத்தணும். பவுடராகவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, லிக்விடாவும் அவைலபிளா இருக்கு, வாங்கிக்கோங்க. லிக்விட்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தெளிச்சு விடணும், வேர்லையும் ஊற்றணும். பவுடர்னாலும் அதே மாதிரி தான், 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில கரைச்சி ஊற்றலாம். இல்லை 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5-10 கிலோ மண்புழு உரத்தோட கலந்தும் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.